ரயிலை அடிப்படையாக கொண்ட அமைப்பிலிருந்து முதல் முறையாக அக்னி பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டு சோதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த சோதனை குறித்த விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது அண்மையில் நடந்த அந்த இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து இந்த சோதனையை இந்திய அரசு மேற்கொள்வது, அதனால்தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இது சுமார் 2000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய அக்னி பிரைம் ரக ஏவுகணை. இதில் முக்கியத்துவம் என்னவென்றால், தற்போது இந்த ஏவுகணை ஒரு ரயிலில் இருந்து ஏவப்படுகிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கும்போது காஷ்மீர், லடாக், லே போன்ற பகுதிகளில் ஏதும் அவசரமாக இந்த ஏவுகணைகளை ஏவ வேண்டும் என்றால் அதற்கு ப்ரீ கண்டிஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஏவுகணைகளை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்வதற்கு நிறைய இந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைக்கு பின்புதான் இந்த ஏவுகணைகள் எல்லாம் சாலை வழியாக எடுத்து செல்லப்படும். ஆனால் தற்போது அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸும் இல்லாமல் ரயில் மூலியமாக எந்த இடத்திற்கு அதை எடுத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு ரயில் மூலியமாக உடனடியாக இந்த ஏவுகணைகள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஏவப்படும். தற்போது அந்த சோதனை வெற்றி அடைந்திருப்பதாக இந்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கிய மைல்கல்லாகவே நாம் பார்க்க வேண்டும். உலகில் வெகு சில நாடுகளே இந்த ரயில் மூலியமாக ஏவுகணைகளை ஏவக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி ஆனது இருக்கிறது. அவ்வாறு தற்போது அந்த வரிசையில் இந்தியாவும் இணைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.